வணக்கம். இது மெய்ப்பொருள் காண்பது அறிவியல். இப்போ நம்ம ஆப்டிக் லெசனில் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸஸில் பார்த்த ஒன்று தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு see the tiny objects or very small objects அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ மைக்ரோஸ்கோப் லேப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் நிறைய உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பாங்க. 8th சரி 9th சரி அந்த ஆனியன் பீல், அதுக்கப்புறம் வந்து சில ஸ்லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு மைன்யூட் பார்ட்டிகிள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப், அப்படி இல்லை அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஏதாவது ஒரு டைப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து மைக்ரோஸ்கோப்போட டைப்பும் கூட. 2 types ஆஃப் மைக்ரோஸ்கோப் நம்ம இப்போ யூஸிங்கில் வச்சுருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறோம், இன்னொன்று காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். எளிய நுண்ணோக்கி, இன்னொன்று கூட்டு நுண்ணோக்கி. இன்னொரு டைப்பும் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நகரக்கூடிய நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இந்த 2 types ஆஃப் மைக்ரோஸ்கோப் எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, குவி லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி உள்ள ஃபோக்கல் லென்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி ஷார்ட் ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாகும் போது அதோட அந்த உருப்பெருக்கம் சொல்லுவோம் இல்லையா, மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஷார்ட் ஃபோக்கல் லென்த் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே இருக்கும் இல்லையா, சென்டரில் வந்து நம்ம லென்ஸ் வந்து வச்சுருப்போம். ஸோ நம்ம கண்ணுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தெரிகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ டு கெட் த enlarged இமேஜ், எப்படி வந்து அந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைக்கக்கூடியது ஏதோ ஒரு பார்ட்டோட ஒரு மைன்யூட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து வைக்க போகிறீங்க ஆப்ஜெக்டாக. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணுக்கு வெரி enlarged இமேஜாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கறதுக்கான மஸ்ட் யூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆப்ஜெக்ட் பிளேஸ்டு பிட்வீன் F1 அண்ட் O கொடுத்துருக்கேன். ஸோ F1 அப்படிங்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்னது தான், சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு நம்ம லென்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம லென்ஸோட சென்டரில் வந்து ஆப்டிக் சென்டர் நீங்கள் குறிச்சிடுவீங்க ஓன்னு. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து F1, இந்த சைடு 2F1, இந்த சைடு F2, இந்த சைடு 2F2, இதெல்லாம் வந்து குறிச்சிடுவோம்னு சொல்லியிருக்கோம். இது ரெண்டே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுவோம், F1க்கும் Oக்கும் சென்டரில் பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நான் ஆப்ஜெக்ட் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட ஆப்ஜெக்டை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்கும் சென்டரில் பிளேஸ் பண்ண ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு, அதாவது ஆப்ஜெக்ட் சைடே வந்து கொஞ்சம் enlarged இமேஜாக தெரியுது. மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டைனி ஆப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு என்னவா காட்டுன்னு சொல்லியிருக்கோம், கொஞ்சம் பெருசாக்கி காட்டும். அதுதான் நுண்ணோக்கி. மிக நுண்ணிய பொருளை கூட நம்மளால பார்க்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இமேஜ் ஃபார்ம் அட் த சேம் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சைடுன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் சைட்லேயே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த லீஸ்ட் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு மிகச்சிறு தொலைவு, அதாவது தெளிவுறு பகுதியின் மீச்சிறு தொலைவுன்னு சொல்லி எவ்வளவு சொல்லியிருக்கோம், 25 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம். ஸோ D இஸ் ஈக்குவல் டு, அதாவது லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, D இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இதில் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ D இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் இதில் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து எவ்வளோ வந்து, இந்த இடத்துல நீங்கள் நின்று இங்கே வந்து நீங்கள் கண்ணை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து 25 சென்டிமீட்டரில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்ச் ரிப்பேர் பண்ணுற இடத்துல, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரி மேக் பண்ணுற இடத்துல, அதுக்கப்புறம் சின்ன சின்ன லெட்டர்ஸ் கூட படிக்கிறதுக்காக, நம்ம ஏற்கனவே கான்வெக்ஸ் லென்ஸுக்கு சொன்னது தான். ஸோ வந்து சின்ன லெட்டர்ஸ் படிக்கிறதுக்காக, மைன்யூட்டாக படிக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அப்சர்வ் த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் இன்செக்ட்ஸ், அதாவது இன்செக்ட்ஸ் பூச்சியெல்லாம் இருக்குது இல்லையா, அதோட மைன்யூட் பார்ட்டிகல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து அப்சர்வ் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரன்சிக்னா தடயவியல் துறை, குற்றவியல் துறையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப மைன்யூட்டாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்னா கைரேகையெல்லாம் பதிஞ்சிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரியே தான் இதுவுமே வந்து டைனி ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பெட்டர் மேக்னிஃபிகேஷன் இதில் இருக்கும், அதாவது உருப்பெருக்க திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 50 to 200 டைம்ஸ் வந்து அதோட மேக்னிஃபிகேஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் எப்படி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், மேக்னிஃபிகேஷன் பவரை வந்து உருப்பெருக்க திறனை வந்து எப்படி இந்த நுண்ணோக்கியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் லெங்த்தை கம்மி பண்ணும்போது, எப்போ வந்து நம்ம ஃபோக்கல் லெங்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ மேக்னிஃபிகேஷன் பவர் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன
என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ் டு செப்பரேட் இதில் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது ரெண்டு செப்பரேட் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான். அளவில் பெரிய அளவில் சின்ன கான்வெக்ஸ் லென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம், எப்படி வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ளதாகவும் இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜர் ஃபோக்கல் லென்த் உள்ளதாகவும் எடுத்துக்கிறோம். லார்ஜர் ஃபோக்கல் லென்த் மீன் அதுக்கு எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பேச்சர் கூட அதிகமாக இருக்கும், அதாவது கேட்ச் பண்ணக்கூடிய பவர் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லென்ஸ்னு சொல்கிறோம். அதை வந்து பொருளருகு வில்லை, தமிழில் வந்து அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளுக்கு கிட்டக்க நம்ம வந்து அதை வச்சிருப்போம், பிளேஸ் பண்ணியிருப்போம். பொருளை வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்படி இல்லாட்டி ஆப்ஜெக்ட் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து பொருளருகு வில்லை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ பீஸ் அப்படி இல்லாட்டி ஐ லென்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து கண்ணருகு வில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்று ஷார்ட்டர் இன்னொன்று வந்து லார்ஜர். அந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸுமே நம்ம வந்து ரெண்டு நேமில் சொல்கிறோம். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் லென்ஸ்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொருளருகு வில்லை, இன்னொன்று கண்ணருகு வில்லை. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து ஒர்க்கிங் ஆஃப் தி மைக்ரோஸ்கோப். ஸோ ஒர்க்கிங் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு பிக்சர் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கே ஒரு பிக்சர் கொடுக்குறோம். இதில் ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் ஆப்வியஸ்லி அது என்னன்னு சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் லென்ஸ்னு சொல்கிறோம். இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் என்னன்னு சொல்கிறோம், ஐ லென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துக்கு கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ஐ லென்ஸு, பொருளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் லென்ஸ்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஒரு லென்ஸ் வச்சோடனே கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சோடனே ஆப்டிக்கோட சென்டர் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆப்டிக் சென்டர் ஓன்னு சொல்லிடுவோம். பக்கத்தில் இருக்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து F1 F2 நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ F1 இதை வந்து ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடையில வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதாவது F1க்கும் F2க்கும் இடையில வந்து பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுறேன். ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஃபோக்கல் லென்த்தை கம்மி பண்ணி இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறது ஏபின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அதாவது எந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் வைக்கிறேனோ அதை ஏபின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இதோட இமேஜ் வந்து எந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்குது இல்லையா, அதர் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் லென்ஸ்னு சொல்கிறோம். அதாவது இந்த சைடு ஃபார்ம் ஆகுது. அப்போ இது வந்து நேராக இருக்குது இல்லையா, இதோட இமேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. பட் இங்கே கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்குது, நான் ஆப்ஜெக்ட் வச்சது நேராக இருக்குது, இதோட இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைகீழ் பிம்பமாக இருக்குது. உங்களுக்கு இன்வெர்டட் இமேஜ் வந்து கிடைக்குது, பட் மேக்னிஃபைடு இமேஜ் என்லார்ஜ்டு இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது, பட் தலைகீழ் பிம்பம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஓகேவா. ஸோ அதை நான் என்னென்ன ஃப்ரேம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A', B' ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். வச்சது A and B, பொருளை வந்து நான் A and B மென்ஷன் பண்ணுறேன். நம்மளுக்கு கிடைச்ச இமேஜ் வந்து A', B' நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, பட் இட் இஸ் இன்வெர்டட் இமேஜ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ லென்ஸ்க்கு வருவோம். இந்த ஐ லென்ஸுக்கு இங்கே கிடைச்ச இமேஜ் தான் என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் அங்கே ஆப்ஜெக்டாக செயல்பட போகுது. இதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. நான் வச்ச பொருள் இங்கே வச்சிருக்கேன், அதோட ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து எங்கே பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A', B' இங்கே கிடைச்சிது. பட் இதோட இந்த கிடைச்ச இந்த இமேஜ் தான் இந்த ஐ லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக செயல்பட போகுது. அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இமேஜ் ஆக்ட்ஸ் as the ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஐ லென்ஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எப்படி இப்போ வந்து அதோட இமேஜ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கு சேம் சைடு, ஆப்ஜெக்ட் சைடில் இருக்கக்கூடிய சைட்லேயே வந்து, அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடு, பட் ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கு சேம் சைடில் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் ஃபார்ம் ஆகிறத நான் என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A', B' அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை வந்து A', B' அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வச்ச ஆப்ஜெக்ட் வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டோம், கிடைச்ச இமேஜ் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A', B' கிடச்சிது. ஐலென்ஸுக்கு நான் வந்து அங்கேருந்து நான் கண்ணை வச்சு நான் இங்கேருந்து பார்க்குறேன் அப்படின்னா என்னோட கண் மூலமாக நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற இமேஜ் எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது. இதை நான் வந்து எப்படி நான் ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A', and B' அப்படின்னு நான் ஃப்ரேம் பண்ணுறேன். இப்போ இங்கே கிடைச்ச இமேஜ் இதை விட இது பெருசாக இருக்கா. ஸோ இட் இஸ் enlarged image and magnified image, எப்படி நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிடைச்ச இமேஜ் அட் தி சேம் டைம் விர்ச்சுவல் இமேஜ்.
அதாவது எரெக்டாக கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிடைச்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கும்போது நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் இப்படி தானே எடுத்துக்கிட்டோம், அப்போ அதுக்கு நேராக தானே இருக்குது, அப்போ நேரான பிம்பம் தான் இங்கே கிடச்சிருக்கு, எரெக்ட் இமேஜ் தான் இங்கே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் ஐலென்ஸ் இங்கே வந்து இப்போ எப்படி இது வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரெக்ட் இமேஜாக உங்களுக்கு கிடைக்குது அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜாக கிடைக்குது, விர்ச்சுவல் இமேஜாக உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேம் சைடு ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கே கிடைக்குது, ஆப்ஜெக்ட் எந்த சைடு வச்சுருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டோட சைட்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கு பக்கத்தில் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். இங்கே ஆப்ஜெக்ட் லென்ஸுக்கு பக்கத்தில் வச்ச ஆப்ஜெக்ட்டு எங்கே உங்களுக்கு ஃபார்ம் ஆனுச்சுன்னா ஐலென்ஸுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனுச்சு. ஐலென்ஸ் வழியாக நீங்கள் பார்க்குற ஆப்ஜெக்ட்டு எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த சைடு ஆப்ஜெக்ட் வச்சோமோ அதே சைடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், அதுதான் உங்களுக்கு யூசஸில் கொடுத்துருப்பாங்க. 50 to 200 டைம்ஸ் வந்து இது அதிகமாக இருக்கும். ஸோ கூட்டு நுண்ணோக்கி அப்படிங்கிறது 2 கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை விட இது உருப்பெருக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த டைப் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இதில் ஒன்றும் உங்களுக்கு பெருசாலாம் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு லைன்லேயே முடிச்சிருப்பாங்க. இது வந்து வெரி ஸ்மால் லெங்த் யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்யூரசியை வந்து இதில் மெயின்டைன் பண்ணலாம். டிகிரி ஆஃப் அக்யூரசி வந்து அதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இதோட லீஸ் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, மீச்சிட்டளவு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். மீச்சிட்டளவு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். அதாவது மிகச்சிறிய அளவை கூட, தொலைவை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளக்க முடியும். அந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மீச்சிட்டளவு அப்படின்னு சொல்கிறோம். லீஸ் கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தை எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பரில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வெர்னியர் கேலிப்பரோட அந்த லீஸ் கவுண்ட் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய லீஸ் கவுண்ட் கூட 0.01 mm அதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளக்க முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்னு சொல்கிறோம். இப்போ மைக்ரோஸ்கோப்புங்கிற டாப்பிக்கில் இருந்தால் அந்த 3 டைப்பும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அடுத்தது டெலஸ்கோப்புங்கிற டாப்பிக்கில் வேற ஒரு செஷனில் பார்க்குறேன். தேங்க்யூ.